நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இன்றைக்கும் கூட ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்துவின் சிறப்பான குணாதிசயம் என்ன? ஒருவேளை இன்றைக்கு எத்தனையோ குணாதிசயம் அவருக்கு உண்டாயிருக்கிறது. அதுல ஒரு மிக சிறப்பானது என்னவென்று சொன்னால், அது நம்முடைய ஆண்டவருடைய மிக சிறப்பான குணாதிசயத்துல பரிசுத்தம். அதனாலதான் வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்க. அப்ப பரிசுத்தத்தை அவர் மிகுந்த காரியத்திலே அவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அவரவர்களுக்கென்று ஒரு காரியத்தை வைத்திருப்பாங்க அவங்களுடைய கேரக்டர்ல. ஆனால் இந்த தேவனுக்கு மிகவும் சிறந்த அந்த கேரக்டர்ல எது அப்படின்னா பரிசுத்தம். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். அப்போ அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறபடினாலே தம்மை தேடி வருகிற ஜனம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்கிறேன். வேதாகமத்தில ஒரு முறை ஒரு அம்மையாரை பிடித்து கொண்டு வருவார்கள். எதற்கென்று சொன்னால், அவர் பாவம் செய்திருக்கிறபடினால் கையும் களவுமாக பிடித்தோம் என்று சொல்லி கொண்டு வருவாங்க. அதுல அந்த அம்மாவை மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க, அந்த ஐயாவை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல வந்து கேட்பாங்க, இந்த அம்மாவை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நின்றுட்டு இருப்பாங்க. கல்லும் கையுமா நிக்கிறாங்க ஜனங்க. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுவார், உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது இந்த அம்மா மேல கல்லு வீசுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவர் சொல்லிட்டு தரையில அவர் எழுத ஆரம்பிப்பார். உடனே அங்கிருந்த ஜனங்கள் அந்த அம்மாவை கல்லு அடிக்க மாட்டாங்க, அவங்க கல்லப்புற கீழே போட்டுட்டு திரும்பி போயிடுவாங்க. அப்போ இயேசு அந்த அம்மா கிட்ட சொல்லுவாரு, அவங்களே உன்னை நியாயத்திருக்கலைன்னா நானும் உன்னை நியாயத்திருக்க போறதில்லை, ஆனா இனி நீ பாவம் செய்யாதே அப்படின்னு மட்டும் ஒரு எச்சரிப்பு கொடுத்து அந்த அம்மையாரை அனுப்பி விடுவார் அந்த இடத்துல இருந்து. அப்ப என்ன அப்படின்னா, அங்க வந்தவங்க யாருமே வந்து சுத்தமானவங்க கிடையாது. அதாவது வந்து சுத்தம் அப்படின்னா நீங்க சரீரத்தை மட்டும் பார்க்க கூடாது. இன்னைக்கு நல்ல ஹமாம் சோப்பு மைசூர் சாண்டல் எல்லாம் போட்டு வெள்ளைஞ்சொல்லை மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளான வாழ்க்கை, தன் மனைவிக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க, தன் பிள்ளைகளை ஒழுங்கா நடக்காம இருப்பாங்க. ஒருவேளை இப்படி சொல்லலாம், கொலைகாரனா இருப்பான், திருடனா இருப்பான், ஏமாத்துக்காரனா இருப்பான், பல பாவங்களை செய்துட்டு இருப்பான். ஆனா அவன் துணியெல்லாம் வெள்ளையாத்தான் இருக்குது, அதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதனாலதான் வேதத்துல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாய் வைத்திருக்கிறார்கள், ஆனால் உள்புறத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகுந்த அழுக்காய் இருக்கிறது. இதனுடைய மறைபொருள் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வெளியில வந்து பார்க்கிறதுக்கு சுத்தமா இருக்கிறாங்க, ஆனா உள்ள எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆம், ஒருவேளை இந்த தேவனை ஒருவேளை சந்திக்கிற போது நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப இந்த ஆண்டவருடைய மிகப்பெரிய சிறந்த குவாலிட்டி, சிறந்த குணம் என்ன அப்படின்னா அவர் பரிசுத்தர். ஆகவே அந்த ஜனத்தையும் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நேரத்துல நான் உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறது என்னவென்று சொன்னால், நான் தாழ்மையாய் இடத்துல மறுபடியுமாய் சொல்லுகிறேன், அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எது பரிசுத்தம் என்று சொன்னால், ஒருவேளை நிறைய பேர் நினைக்கலாங்க, அவன் குளிக்கவே இல்லை, குளிச்சு பல நாள் ஆயிருச்சு, அவன் துணி அழுக்கா இருக்குது, இதை மட்டும்தான் பாக்குறாங்க. அதனாலதான் வேதாகமத்துல வேதவார்கள் பரிசேயர்கள் இவ்வாறு சொல்லுவார்கள், உங்க சீசர்கள் வந்து கை கழுவாம சாப்பிடுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஆண்டவர் ஒரு பதில சொல்லி இருக்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கு எத்தனையோ சூழ்நிலைகள், ஒருவேளை அநேக ஏழைகள் இருக்கலாம், ஒருவேளை வந்து ஆண்டவர் தெரியாததுனால அவங்க குளிக்காம எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி வரும்போது சரீரத்துக்கு உண்டான தூய்மையும் வரும், உள்ளத்துக்கு உண்டான தூய்மையும் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக பேர் சரீரத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு உள்ளத்தை அசிங்கமாக்கி கொள்ளுகிறவர் அநேக பேர் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் நன்கு வேதத்தை வாசிக்கிற போது, இயேசுவை அறிந்து கொள்ளுகிற போது, இந்த பரிசுத்த வேதாகமத்தில், அதனாலதான் இதுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தேடி வருவானால், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவானால், வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான், அவன் வேத வசனத்தை காத்து கொள்வதனால் சுத்தமாவான்.
அப்ப இன்றைக்கு எல்லாரும் எப்படி சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா வேத வசனத்தை காத்து கொள்வதனால். அப்ப இன்றைக்கு நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு எது பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா வேத வசனம் தான் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கும். எப்படி? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு அநேக சத்தியத்தினாலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், இந்த நேரத்திலே நீங்க வேத வசனத்தை காத்துக் கொள்வீர்களானால், உண்மையாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவீர்களானால், இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு ஒரு மனிதன் செவி கொடுத்து அதன்படி செய்ய வருகிற போது அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாலுமே பரிசுத்தமாய் மாறும். மாறனாதா இயேசு சீக்கிரம் வருகிறார். கர்த்தர்தாம் இந்த வார்த்தை கொண்டு உங்களையும் என்னை பாதுகாத்து பரலோகம் செல்லும் மட்டுமாய் இந்த உலகத்தின் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் பொய்களுக்கும் வன்கண்களுக்கும் தீமைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.